குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். வரக்கூடிய டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடையுது. இந்த சனி வக்ரமாகக்கூடிய நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்துடலாம். மகர ராசிக்காரங்களுக்கு ஐயோ சனி வக்ரம்னா ஒரு பயம் வந்துடும். இப்பதான் 7.5 சனி முடிஞ்சது, நீ வக்ரமாயி மறுபடியும் கும்பத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா மறுபடியும் அந்த பாதச்சனி குடும்பஸ்தானத்துல சனி வந்துடும். அப்ப அது மறுபடியும் அதோட தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். ஆனா இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜூலை மாசம் 27 அன்னைக்கு வக்ரமாகக்கூடிய சனி, மீன ராசியில வக்ரமாகக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி டிசம்பர்ல ஆகுது. டிசம்பர் 10, அதுவும் மீன ராசியில தான் ஆகுது. அப்போ சனி பின்னோக்கி நகர்வதுதான் வக்ரம். பின்னோக்கி நகர்ந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள்ள வரல. மீன ராசிலேயே வக்ரமாகிறாரு, மீன ராசிலேயே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருது. கும்பத்துக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு எகைன் அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ரைட்? கும்பத்துக்குள்ள வரல, அது பெரிய குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம் மகர ராசிக்கு. ஓகே, இப்போ அந்த சனி வக்ரமாகிறதுனால என்னென்ன நடக்க காத்திருக்கு, எதெல்லாம் நீங்க செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், இது நாள் வரைக்கும் நீங்க போட்ட உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம இருந்துதான் மகர ராசிக்காரங்களுக்கு இனி வக்ரச்சனி காலகட்டங்கள்ல அந்த அங்கீகாரம் கிடைக்கும். எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ எல்லாத்துலயும் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியா மாறும். இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி எடுத்திருக்கோம், நிறைய விஷயங்களை செய்திருக்கோம், எதுவுமே நம்மளுக்கு சாதகமா முடியல. ஈவன் இது என்ன எந்தெந்த விஷயங்கள்ல சொல்லலாம் அப்படின்னா, குழந்தை பிறப்புல சொல்லலாம். குழந்தை பிறப்புக்காக நிறைய முயற்சி எடுத்திருப்போம், ஐவிஎஃப் பண்ணியிருப்போம், இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல போயிருப்போம், எல்லா விதமான மருத்துவ முறைகளையும் பார்த்திருப்போம், கிடைக்காம இருந்திருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, தாய்மை அடையக்கூடிய பாக்கியமும் தந்தை ஆகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த வக்ரச்சனி குழந்தை பேரை கொடுக்காம போகாது. கரு உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை அது ஏற்படுத்துது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, நிறைய முயற்சிகள் எடுத்து வளர்ச்சி இல்லை, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கல, இல்லைன்னு அதுக்கு முன்னாடி பேர் புகழ் அந்தஸ்து டேமேஜ் ஆயிருச்சு, அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. கண்டிப்பா இழந்த பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. எடுத்து ஜெயிச்சு கம்பீரமா நிக்க போறீங்க மகரம், மாற்றம் இல்லை. அதே போல வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்களுக்கு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் கடைசியில் ஒன்று சேர்ந்துக்குவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கு உண்டான உறவு நிலையை நல்லா இருக்கு. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களுக்கான அந்த இன்கிரிமெண்டோ இல்ல இன்சென்டிவ் கொடுக்கறதோ இல்ல அடுத்த போஸ்டிங் மாத்தி கொடுக்கறதோ இல்ல இன்னொரு விஷயத்த சேர்த்து நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு பொறுப்பை சேர்த்தி கொடுக்கறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. மேலதிகாரிகள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய ஒர்க்கோட ஒபீடியன்ட், அந்த ஒழுக்கமான வேலை திறன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கும். இப்பதான் அது வெளிப்படுது. சரியா பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்குங்க. ஓகே, அடுத்ததான் இன்னும் டீட்டெயிலா சொல்லலாம் அப்படின்னா, காலி நிலம் வாங்க பிடிக்க சம்பந்தமான விஷயங்கள பிரச்சனைகள் இருந்துன்னு வைங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு அது இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்சஸா முடியுது. காலி நிலம் வாங்க முடியுது. இல்ல பத்திரப்பதிவு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, டாக்குமெண்ட் ரிலேட்டடா ஒரு பாஸ்போர்ட் வரல, ஒரு விசா கிடைக்கல, ஒரு பிஆர் அப்ளை பண்ணணும் அது கிடைக்கல, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்ல டூரிஸ்ட் விசாவோ இல்ல எஜுகேஷன் விசாவோ ஜாப் விசாவோ எதுனாலும் ட்ரை பண்ணி கிடைக்கல, அங்கிருந்து மறுபடியும் இந்தியா வர்ற மாதிரி இருக்குது, இல்ல இந்தியாவில இருந்து அங்க போக முடியல, இந்த மாதிரி எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமா இருந்து டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா முடியுது. ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்பை சொல்லுது. காதுல போடக்கூடிய அணிகலன்கள்,
இல்ல கழுத்துல மோதிரம், இது மாதிரி சின்ன சின்ன ஆபரணங்கள் சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான ஆபரண சேர்க்கை உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. அது நல்ல விஷயம். சகோதர வழி இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது. சகோதரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது நீங்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பா மாறுது. அக்கம் பக்கத்துல இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எகென்ஸ்டா இருந்தாங்க. நம்ம எதை எப்படா தப்பு பண்ணுவோம், அண்ணன் எப்படா காலியாவான் அண்ணன் எப்படா போவான், திண்ணை எப்படா காலியாவான் முடிவு இருந்துட்டு இருப்பாங்க அக்கம் பக்கத்துல. எப்படியாவது உங்களை வீழ்ச்சியை பார்த்துறோம், நீங்க கஷ்டப்படுறத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு எகென்ஸ்டா செயல்பட்டு இருந்திருப்பாங்க. இனி அந்த செயல்பாடு இருக்காது. நம்மளே ஆச்சரியப்படுவோம், அவங்க அப்படியே நம்மளுக்கு சாதகமா பேசுவாங்க, பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. ஓகே, அது நல்ல விஷயமா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உண்டான நல்ல மாற்றங்களை, நம்ம வளர்ச்சிக்கான மாற்றங்களை நம்ம செஞ்சிருவோம். எல்லாம் ஓகே. என்ன பெரிய செக் அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கும்போது, நல்லா புரிஞ்சுக்கணும், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கும்போது நிலம் வாங்க பிடிக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகே. ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்தை வித்து ஒரு விஷயத்த நடத்திக்கணும், பிடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளானை போஸ்ட்பான் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியாது. உங்ககிட்ட இருக்கிற சொத்தோ நகையோ வித்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா முடியாது, வாய்ப்பு இல்லை. 2வது, இந்த காலகட்டம் டிஸ்டன்ட் எஜுகேஷன்ஸ், அதாவது என்னன்னா தொலைதூர கல்வின்னு சொல்லி போட்டு பார்ட் டைம்ல படிப்பாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸஸ் இருக்கும், மற்ற டைம் வேலைக்கு போவாங்க. மந்த்லி ஒன்ஸ் கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை டிராப் பண்ணிடுங்க. அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. தேவையில்லாம காசை விரயம் பண்ணாதீங்க. நல்லா புரிஞ்சு. அதே நேரத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க, இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதை உங்கள் கண் முன்னால் பார்க்க முடியும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு, வயது முதிர்ந்த நபர்களுக்கு, இல்ல உங்களுக்காக கூட இருக்கலாம், உங்க குழந்தைக்காக இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த உடல்நல தொந்தரவுகளுக்காக மருத்துவ செலவு செய்துட்டு இருப்பீங்க இல்லையா, அது ஸ்டாப் ஆகும். அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடைய ஆரம்பிக்கும். நீங்க கொடுத்த மருத்துவ முறை அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் நார்மலாகி பெட் ரெஸ்ட்ல இருந்தவங்க எல்லாம் வீடு திரும்புறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ செலவுகள் எல்லாம் குறைஞ்சிருச்சா சாமி, பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய செக். என்னன்னா, குடும்பத்துல யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ, குழந்தை இருக்கு காது குத்தணும்னு நினைக்கிறோம், இல்ல குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், குழந்தை கிடைக்குது, திருமணமாகாம யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறோம், கணபதி ஹோமம் பண்ணணும், காலி நிலம் வாங்க பிடிக்கும், இந்த மாதிரி எந்த விஷயமும் குடும்பத்துல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சுபகாரியம் நடந்துடும். சுபகாரியம் நடக்கும்போது கண்டிப்பா அதுக்கு செலவு செய்துதான் ஆகணும் இல்லையா? அப்போ சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மாத்திடுவீங்க. ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகும், எல்லாம் மாத்திடுவீங்க. அந்த மாதிரி ஒண்ணு இல்லை அப்படின்னா லாங் டூர் போவீங்க. அதாவது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு, காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இந்த மாதிரி தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிரு வருவதற்கு உண்டான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தந்துடும். ரைட். அதே நேரத்துல உங்க வீடை மாத்தணும், இருக்கிற இடத்த மாத்தணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாத்தணும், இல்ல அவங்க பேர்ல இருந்து உங்க பேருக்கு மாத்தணும், பவர் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா செய்யுங்க. அது உங்களுக்கு எந்த இடத்துலையும் சலிப்பில்லாத ஒரு நல்ல பலனை கொடுத்துரும். ஓகே, எல்லாம் சரி சாமி. கணவன் மனைவி உறவு இங்கதான் பெரிய சிக்கல் இருக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி உங்களை எப்படி நம்புனீங்களோ அதை விட 100 மடங்கு உங்கள் மேல நம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது சுய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். எதுனாலும் என்னால செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் மனசுக்குள்ள வந்துடும். அதே நேரத்துல வாழ்க்கை துணையின் மீது, அவர்களுடைய நடவடிக்கையின் மீது தேவை இல்லாத சந்தேகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே அவங்க நம்ம கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. வேற ஒருத்தர் மூலமா அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுதா, கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. மறந்து கூட இருக்கலாம். ஆனா அந்த கம்யூனிகேஷன் லேக் ஆகுறதுனால தேவையில்லாத சந்தேகம் அவர் மீது வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அவர் அல்லது அவள் கணவன் மனைவிக்குள்ள, சரியா? அதே போல பார்ட்னர்ஷிப்ல, பிசினஸ் பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல ஒரு விரிசல் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல கவனமா இருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, அதிகப்படியான யோசனை, ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. அது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ண பாருங்க. தேவையில்லாத சந்தேகங்களை வளர்த்துக்க வேண்டாம். முக்கியமா ஓவர் திங்கிங் மேல
ஒரு முக்கியமான விஷயம்னா பிடிவாதம். பிடிவாதம் எல்லா செயலிலும் மகர ராசிக்காரங்கிட்ட இந்த 4.5 மாசம் வெளிப்படும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ பிடிவாதத்தை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் நீங்க அனுபவிக்கலாம். பிடிவாதத்தோட தான் இருப்பேன் அப்படின்னா எல்லாமே கை கத்துனது வாய் கத்தாத மாதிரி மாறிடும். சோ அந்த விஷயத்த மாத்திக்கங்க. சரி, இது மாத்துறதுக்கு ஏதாவது வேற ஏதாவது வழிபாடுகள் இருக்குன்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு தேன் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. கண்டிப்பா எல்லா தீமைகளும் உங்களை விட்டு ஒதுங்கும். நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும். மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி சந்தோஷமும் நிம்மதியும் தரணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.